السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. நம்ம போன பாடத்துல சிபெட் மோசப் சம்பந்தமாக படிச்சீங்க இந்த பாடம். இப்ப இதுல ஒரு பயிற்சி ஒன்று சந்திக்கிறாங்க. ஆஹ் இம்ல இம்ல ஃபில் ஃபராக் ஃபீமா يلي بالنعت الذي بين قوسين بعد تحليته بأل عند اللزوم. இப்ப என்னண்டா, இப்ப இந்த இடைவெளியில இன்னைக்கு சொல்ல பயன்படுத்தி பொருத்தமான சிபத்தன்னு செய்யட்டான் கொண்டுரட்டாம். அதான் இந்த பயிற்சி. அதாவது இன்னைக்கிற அல் அல்ல போட்டு அல்ல கொண்டு அவசியம் ஏற்படுற சந்தர்ப்பத்துல இந்த அல்ல போட்டு என்ன செய்யற அந்த சிவத்தை இதுக்கு நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். அதான் அதான் இந்த பயிற்சியோடைய அதான் இந்த பயிற்சி. இதுல பாருங்க, இது எப்படி வாசிக்கலாம், இது எப்படி முதலாவது أين مدرس؟ ஆஹ் ஐ ஐனல் முதர்ரிசு, ஐனல் முதர்ரிசு. இப்ப நாம இவ்விடத்துக்கு இது என்னத்தை கொண்டு வரணும் இதுல, இப்ப இன்னைக்கிற ஜதீதுங்கிறத நாம என்ன செய்யணும், சிபத்தா கொண்டு வரணும். இது எப்படி கொண்டு வரலாம் இடத்த, எப்படி கொண்டு வரலாம் சிபத், அதாவது أين الجديد؟ الجديد. அப்ப இடத்தை எப்படி கொண்டு வரலாம் நாம, ஐனல் முதர்ரி ஐனல் مدرس முதர்ரிசு அல் الجديد. ஜதீது, ஐனல் முதர்ரிசு அல் ஜதீது, அல் ஜதீது. அல் ஜதீது. அடுத்து இரண்டாவது அத்தாஜுரு, இரண்டாவது அத்தாஜுரு, அத்தாஜுரு التاجر التاجر الكبير في அத்தாஜுரு அல் கபீரு, في السوق. தாஜுரு அல் கபீரு பிஸ்ஸுகி. أنا بل التاجر الكبير في السوق. அடுத்தது எப்படி வரும்? أنا أنا طالب أنا طالب أنا طالب أنا طالب قديم قديم. أنا طالب قديم. தேவை அலிப்பிலாம் போடுற தேவை ஏற்படுற இடத்துல நம்ம அலிப்பிலாம் போடுறோம். இவரது தேவை ஒன்று இல்லையே, இங்கேயும் அலிப்பிலாம் வந்தத்தான் நம்ம எப்படி போடுறோம், இப்படி போடுறோம். அது கதியம் உண்டு. அதுல இல்லைண்டா நாம என்ன செய்யணும், சும்மா போட்டோம்னா சரி. அடுத்தது جلس ஜலஸ் جلس الطالب جلس طالب الجديد ஜலஸ் خلف محمد. خلف முஹம்மதின், خلف முஹம்மதின். ஜலச ஜலச இதே போல இருக்குது, நம்ம படிச்ச ஃபாலிய போல இருக்குது. ஃபாலிய போல தான் இருக்குது. நம்ம படிச்ச ஃபாலிய போல தான் இருக்குது ஜலசங்கிறது. أو أو ஜலசங்கிறது ஃபாலிய போல. அப்ப இது என்ன காலம், என்ன காலத்தை குறிக்கும், இது என்ன காலம், என்ன காலத்துக்கு வரும்? ஃபஅல
என்ன காலம்? என்னத்தை சொல்லும்? ஃபஅல, அதே போல ஜலச. ஃபஅல எஜ்லிசு. இல்ல, அதுல நம்மளுக்கு மாற்றம் இல்லை. நம்ம அந்த சிவத்தை மட்டும் தான் அவரத்தை போடுற. அது ஜலசட முஸ்தக்பில் எஜ்லிசு, அது சரி. அது நாம இடத்துல சிவத்தை மட்டும் தான் நம்ம போடுறோம். இந்த ஜலசங்கிறது நான் படிச்சது ஃபால மாதிரி இருக்குது. ஃபால இங்க பாருங்க. ஃபால, ஃபால எந்த மாற்றமும் இல்லை. ஃபால, ஃபாலன்னு செய்தான். ஜலசண்டா அமர்ந்தான். ஜலசண்டா அமர்ந்தான். ஜாலிசுன் நம்ம படிச்சோமே, ஜாலிசுன் அமரக்கூடியவன், அமர்ந்திருக்கிறான்னு படிச்சோம். ஜலசண்டா ஃபால ரெண்டு முறையும். அப்ப மாதி என்னது? மாதியான ஃபியல், சென்ற கால வினைச்சொல். ஜலச என்னது? ஜலச தாலிபு அல் ஜதீது خلف முஹம்மதின். முஹம்மது, ஓ, முஹம்மதின், முஹம்மதுக்கு பின்னால் புதிய மாணவர் அமர்ந்தான். முஹம்மதுக்கு பின்னால் புதிய மாணவன் அமர்ந்தான். அடுத்தது அடுத்தது அஞ்சாவது எப்படி வரும்? அஞ்சாவது மினல், மினல் மணில், மணில், மினல் வலது. நீங்க முதல் வார்த்தை சரி. தவீலு. ஓ, மணில் வலது அத்தவீலு. மணில் வலது. ஓ, மின் எப்படி வர மாட்டேன்? மின்னுங்கிறது இடைச்சொல். அல்லதி ஹரஜலான மினல் ஃபஸ்லி. அத்தவீலு எப்படி வரும்? அது தவீலு. மணில், மணில் வலது, இடைச்சொல். மணில் வலது அத்தவீலு. நீளமான சிறுவன் யார்? நீளமான சிறுவன் யார்? அல்லதி ஹரஜல் ஆன மினல் ஃபஸ்லி. தற்பொழுது, தற்பொழுது வகுப்பிலிருந்து வெளியான அந்த நீளமான சிறுவன் யார்? அப்பது மின்னு வராது, மந்தம் வரும். மணில் வலதல், மணில் வலது தவீல் அல்லதி ஹரஜ அல் ஆன் மினல் ஃபஸ்லி. அப்ப தவீல். அடுத்தது பாருங்க. அடுத்தது அம்மாரு. அம்மாரு வலதுன் சகீருன், அது சரி. அம்மார் வலதுன் கசீருன். அதே போல அடுத்தது ஃபைசல், ஃபைசலு தபீபுன் ஷஹீருன். ஃபைசல் தபீபுன் ஷஹீருன். அதே போல லிமன் ஹாத சரீர், இங்க எப்படி வரும்? லிமன் ஹாத சரீர், லிமன் மக்சூருன். அல் மக்சூர், அல் மக்சூர், அல் மக்சூர், அல் மக்சூர். அப்ப மௌசூஃப், சிஃபத். சரீருங்கிறது மௌசூஃப், மக்சூருங்கிற சிஃபத். உடைக்கப்பட்ட, இந்த உடைந்துள்ள அந்த கட்டில் யாருக்குரியது? லிமன், லிமன் ஹாத சரீரு அல் மக்சூர். அடுத்தது ஹாதா கலமுன் மக்சூருன், ஹாதா கலமுன் மக்சூருன். அதே போல அடுத்தது அதுக்கு பிறகு பாருங்க, ஐன சிக்கீனு, அங்கால என்னது? அசிக்கீனு, அசிக்கீனு அல் ஹாது. ஐன சிக்கீனு ஹாத். ஹாத்துண்டா அந்த கூர்மையான, இந்த கூர்மையான கத்தி எங்க? ஹாத்து, ஹாத்து.
அல் ஹாத்னா கூர்மையான கத்தி எங்க? ஐன சிக்கீன் அல் ஹாத். ஐன சிக்கீன் அல் ஹாத். இப்பதான் பயிற்சி. அடுத்து இன்னொன்று இருக்குது. அடுத்தது பாருங்க, லிமன். லிமன் இது வாசிங்க எப்படி வரும்? லிமன் ஹாதிஹி ஹாதிஹில் சய்யாரத்துல் ஜமீலத்து. جميلة. لمن هذه السيارة الجميلة؟ சய்யாரத்து லிமன் ஹாதிஹி சய்யாரத்து. சரி, அங்க அடுத்த சொல் எப்படி வரும்? ஜதீதத்து. جميلة. ஜமீல. جميلة. ஜமீலத்து ஜமீலத்து. சரி, இன்னொரு தரம் வாசிங்க பாப்போம் எப்படி வரும். நல்ல லிமன் ஹாதிஹில் هذه ஹாதிஹில் சய்யாரத்துல் ஜமீலத்து. லிமன் ஹாதிஹி சய்யாரத்து அல் செய்யாரத்துள்ளுண்டு பாருலையா? ஓ, ஜமாதானால வரும். அல் சய்யாரத்துல் ஜமீலத்து. சரியா? இப்ப பாருங்க. சரியா? சரியா பலிக்கிறது? இல்லையா? துவளி தான் இருக்குது. லிமன் ஹாதிஹி சய்யாரத்துல் ஜமீலத்து வெளி தனிக்குது. இங்கேயும் பண்பால் இன்னும் வலிக்க ஜமீலத்துன்னு அழிக்கணும். நமக்கு இங்க ஜமீலத்துன்னு மட்டும் இருக்கு. இங்க செய்யாரா காலிபிலாம் மந்திக்கத்தால இங்கே ஆலிபிலாம் போடணும். நாம 4 விஷயம் பார்க்கணும் சிபத்து மாசுபுல. அலிபிலாம், ஆண்பால், பெண்பால், ஒருமை, பன்மை, ஹரக்கத். 4 பார்க்கணும். இப்ப பாருங்க ஆகும். இது சரியா இருக்கு பாருங்க. லிமன் ஹாதிஹி சய்யாரத்து அல் ஜமீலத்து. செய்யாரத்துள்ளு இல்லையோ, அல்லுண்டோ வரணும். இல்ல அது அப்படி வாசிக்கிறேன் நான், உங்களுக்கு வழங்குறதுக்கு வேண்டி அப்படி வாசிக்கிறேன். லிமன் ஹாதிஹி சய்யாரத்துல் ஜமீலத்து வாசிக்கலாம். உங்களுக்கு அந்த நம்ம போட்டிக்கம்ங்கிறத விளங்கணும்ன்றதுக்காக வேண்டி லிமன் ஹாதிஹி சய்யாரத்து அல் ஜமீலத்து வாசிக்கணும். அது பிரச்சனை இல்லை. வாசிக்கிறதுல பிரச்சனை இல்லை. நாம இதுல சரி எழுதினோம்னா சரி. லிமன் ஹாதிஹி சய்யாரத்துல் ஜமீலத்து. நான் எப்படி வாச்சேன்? லிமன் ஹாதிஹி சய்யாரத்து. நாம ஒரு அல் போடணும். அல் ஜமீலத்து. ஏன் இங்க அசையாரத்து, இங்க அல் ஜமீலத்து. இதை நான் வாசிச்சேன். சரியா? சரி, அடுத்தது பாருங்க. இக்ரா. இக்ரான்னு என்ன? இக்ரா 3ஆம் பேஜ். வாசி. ரீட் பண்ணு, வாசி. இக்ரான்னா வாசி. கொஞ்சம் வேகமா நாம போகணும். என்ன நம்ம இந்த நிறைய படிக்க வேண்டியிருக்குது. அது பாருங்க. இப்ப அந்த அல்லதி நம்ம படிச்சோம். அல்லதிங்கிறது போன பாடத்துல படிச்சோம். ஒரு வசனத்தை இணைக்கிறதுக்கு இணைப்பு பெயர்ச்சி ஒண்ணு பார்த்தோம். நம்ம ஒரு வசனத்தை இணைக்கிறதுக்கு வரும் அல்லதி. அத்தாலிப், அத்தாலிபு அல்லதி ஹரஜ மினல் ஃபஸ்லி அல் ஆன மின் இந்தோனேசியா. இப்போ ஒரு அளவுக்கு வாசிச்சு வழங்கக்கூடியதா இருக்கிற பாடம். ஒரு ஒரு நீங்க ஒரு முன்னேற்றங்கள் இருக்குத்தானே. இப்ப கொஞ்சம் படிக்கிற நேரத்துல விளங்குது தானே வாசிக்கிறது. ஓரளவு விளங்குது. அத்தாலிபு அல்லதி ஹரஜ மினல் ஃபஸ்லி. இதுக்கு பொருள் விளங்குதா பாருங்க. அத்தாலிபு அல்லதி ஹரஜ மினல் ஃபஸ்லி அல் ஆன மின் இந்தோனேசியா. இதுக்கு பொருள் விளங்குதா? இந்தோனேசியாவிலிருந்து வந்த, இப்போது வந்த மாணவன் தற்போது வெளியேறினார்.
அப்ப தாலிபு மாணவன், ஹரஜ வெளியேறினான், மினல் ஃபஸ்லி இதெல்லாம் வகுப்பிலிருந்து, அல் ஆன் வகுப்பறையிலிருந்து இப்பொழுது, மின் இந்தோனேசியா. இப்போது ஆ, இந்தோனேஷியா. இந்தோனேசியாவைச் சேர்ந்த மாணவன் என்ன வகுப்பிலிருந்து தற்பொழுது வெளியானான். தற்பொழுது வெளியானான். சரியா? இப்ப பாருங்க, இவ்விடத்து இந்த அல்லதிங்கிறது பாருங்க, அல்லதிக்கு இவ்விடத்து நாம என்ன சொல்லலாம் பாருங்க. தற்போதனா இல்ல அல்லதி இல்ல ஆனு. அல் ஆணுங்கிறது தான் தற்போது அல்ல ஆண். தற்போது இருந்து இல்ல இல்ல இருந்து. இப்ப பாருங்க, தாலிபு மாணவன், அல்லதி எப்படிப்பட்ட மாணவன் தெரியுமா? இந்த மாணவன் மாணவன் ஹரஜ வெளியானான், மினல் ஃபஸ்லி வகுப்பிலிருந்து, தற்பொழுது, மின் இந்தோனேசியாவை சேர்ந்த இந்தோனேசியா நாட்டைச் சேர்ந்த மாணவன் தற்பொழுது வகுப்பில் இருந்து வெளியானானே தகைய மாணவன். இப்ப இந்த அல்லதிக்கு நாம் ஒன்று சொல்லலாம், சிபத்துன்னு சொல்லலாம். சொல்லலாமா இல்லையா? ஓ இந்த மாணவன் வர்ணிச்சது. மாணவன் எப்படிப்பட்டவன்? இவ்வளவு இப்படிப்பட்டவன் என்றா எப்படிப்பட்ட மாணவன்? வகுப்பில் இருந்து தற்போது வெளியான மாணவன். இதுக்கு நாம சிபத்துன்னு சொல்லலாமா இல்லையா? வணங்கிட்டா அத துணு நீங்க எழுத வானமுண்டனா அன்றைக்கு ஏத எப்படிப்பட்ட மாணவன் என்று எழுத அது தேவையில்லைண்ட. இல்ல, நான் அதை சொன்னேன்டா உங்களுக்கு. நம்ம அதுக்கு கருத்து சொல்றோம் இல்ல. நாம அதுக்கு நாம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இதில் படிச்சுட்டு போகக்கூட கருத்து வைக்கிற நேரத்தில ஒரு வசனத்தை விளங்க நேரத்தில எப்படிப்பட்ட மாணவன் சொல்றது, அது நம்ம ஆரம்பத்துல இதுக்குரிய பொருள்களை வழங்குறதுக்காக நம்ம அப்படி சொல்றது. இப்ப பாருங்க, இவரது தாலிபு மாணவன், இந்த மாணவனைத்தான், அந்த மாணவனை பத்தி தான் வர்ணிக்குது இந்த அல்லதிங்கிறது. இந்த மாணவன் எப்படிப்பட்ட மாணவன்? ஹரஜ மினல் ஃபஸ்லி அல் ஆன. நாம சிபத்து மௌசூபுடைய பாடம் படிச்சுட்டு வரதால் இந்த அல்லதிங்கிறதும் சில இடங்கள்ல சிபத்தாக வரும்ங்கிறதா இந்த இதுக்கு சொல்ல வராங்க. விளங்கிட்டா? நம்ம சிவத்து மௌசூபுடைய பாடம் படிச்சுட்டு வரதால இந்த உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இப்ப இதுல நாம படிச்சோம். இங்க பாருங்க, அசையாரத்து அல் ஜமீலத்துங்கிறது, இந்த ஜமீலத்துங்கிற மாதிரி, அல் ஜமீலத்துங்கிற மாதிரி இந்த அல்லதியும் பெரும். பாருங்க, இந்த அல்லதியும் பெரும். இந்த அல்லதி இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் இதுக்கு இங்க தாலிபுன்னு வருது, இங்க அல்லதின்னு வருது, இங்க யாக்கு சுப்புன்னு வருதுன்னு கேட்கலாம். நம்ம அந்த அல்லதி அப்படித்தான் பயன்படுத்தும். இது எந்த மாற்றமும் பெறாது இந்த அல்லதியில. சரியா? சரியா? ஓ, இப்ப அதுல சில சொற்கள் இருக்குது, அது விதிவிலக்கான சொற்கள். அதுல அல்லதியும் ஒரு சொல்லாது. அல்லதிங்கிறது இப்ப தாலிபு, அலிப்லாம் எல்லாம் சரியாயிக்குது. இதுவும் ஒரு ஆண்பால குறிக்கிறது. ஏன்னா ஹரக்கத்து மட்டும் பாருங்க வித்தியாசமா இருக்குது. இங்க தாலிபூண்டு வருது, தாலிபூண்டு வருது. இங்க அல்லதி யாகு சுக்குனி. ஓ, அதே பண்ண சில சொற்கள் இருக்குது, அது அப்படிதான் நாம பயன்படுத்துவோம். இவ்விடத்தை ஏன் இதை சொல்றாங்கடா, இந்த அல்லதிக்கு பாருங்க, அது மட்டும் இதுல போட்டு சொல்றாங்கடா. இந்த அல்லதிங்குங்கிறதும் என்ன சிபத்தாக வரும். அது நாம என்ன செய்யலாம், வசனங்களை படிச்சுட்டு போகலாம். பாருங்க, இரண்டாவது வசனத்தை பாருங்க, இன்னும் உங்களுக்கு விளங்கும். இந்த கிதாபை பத்தி தான் இந்த பின்னால வார வசனம் முழுமையா சொல்லுது. பாருங்க, அல் கிதாபு, இந்த புத்தகம். இந்த புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம்? லில் முதர்ரிசி. மேசையின் மீது உள்ள இந்த புத்தகம் ஆசிரியருக்குரியது. மேசையில் இருக்கிற புத்தகம் ஆசிரியருக்குரிய புத்தகம். இப்ப இந்த வசனத்தை அல்லதி எடுத்து போட்டு பாருங்க, அல் கிதாபு அலல் மக்தபி லில் முதர்ரிசி. வசனம் சரியா பிள்ளையா? சரி, வசனம் சரி. மேசையின் மீது உள்ள புத்தகம் ஆசிரியருக்குரியது, வசனம் சரி. அத நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த வசனத்தை இந்த அல்லதியை சிபத்தாக வச்சியும் சொல்லலாம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை தான் சொல்றாங்க. அல் கிதாப் அல்லதி, இது சிபத்து, இந்த கிதாபுங்கிறது மௌசூல். இப்படியும் பெரு சிபத், அல்லதிங்கிறது சிபத்தாக வரும்.
சரியா? ஓகே. பாருங்க அடுத்து பாருங்க, லிமன் ஹாதல் கலமுல் ஜமீல் அல்லதி அல்லதி அலல் மக்தபி. இது பாருங்க, இதை பாருங்க, இந்த கலம்ங்கிறத பாருங்க, இந்த கலம் லிமன் ஹாதல் கலம், இந்த அழகான பேனை யாருக்குரியது? அந்த பேனை எப்படிப்பட்ட பேனை? அலல் மக்தபி, மேசையின் மீது உள்ள பேனை. இந்த அல்லதியை விட்டுட்டு இந்த வசனத்தை பாருங்க, ஏதும் பிழைகள் வருதா? அனல் மக்தபி. லிமன் ஹாதல் லிமன் ஹாதல் கலமு அல் ஜமீலு அலல் மக்தபி, மேசையின் மீதுள்ள அழகிய பேனை யாருக்குரியது? பேனை யாருக்குரியது? அப்படின்னு சொல்லலாம், பிழை இல்ல. ஆனா இந்த இதுல என்னத்துக்கு படத்தை சொல்றாங்கண்டா, அல்லதிங்கிறதும் சிவத்தாக வரும். இப்ப நம்ம இந்த ஜமீல், இப்ப ஜமீலுங்கிற மாதிரி, அதே போல கதீம்ங்கிற மாதிரி, இங்க ஹாத்ங்கிற மாதிரி, மக்சூருங்கிற மாதிரி, ஷஹீருங்கிற மாதிரி, கசீருங்கிற மாதிரி, தவீல், ஜதீத், கதீம், கபீர், ஜதீத், இதே மாதிரி இந்த அல்லதிங்கிற சொல்லையும் நாம சிவத்தாக கொண்டுவரலாம் என்று சொல்றாங்க. பாருங்க அடுத்து பாருங்க, அல் பைத்துல் கபீர். இப்ப பாருங்க, அல் பைத்துல் கபீர் அல்லதி ஃபி ذلك الشارع للوزير. அல் பைத்துல் கபீர். பாருங்க, இதுக்கு உங்களால பொருள் சொல்ல இயலுமான்னு பாருங்க. பெரிய வீடு. பெரிய வீடு. ஷாரிஅண்டா, ஷாரிஅண்டா பாதையில் இருக்கிற, பாதையில் இருக்கிற பெரிய வீடு, ரோட். ஷாரிஅ தெரு, வீதி. யாருக்குரிய? வசீர்னா யாரு? வசீர் மந்திரிக்குரியது. மந்திரி. வசீர்ண்டா அமைச்சர், மந்திரிக்குரியது. அப்ப அல் பைத்துல் கபீர் அல்லது ஃபிதா, அந்த பாதையிலே உள்ள வீடு, அந்த பெரிய வீடு, லில் வசீர் யாருக்குரியது? அமைச்சருக்குரியது. மந்திரிக்குரிய, அமைச்சருக்குரியது. பாருங்க, இப்ப இடத்துல நாம் இந்த அல்லதியை விட்டுட்டு பாருங்க, வசனம் அழகா வருது. அல் பைத்துல் கபீர் ஃபி ذلك الشارع للوزير. அல் பைத்துல் கபீர் அல்லதி, அல் பைத்துல் கபீர் இந்த பெரிய வீடு, அந்த வீடு எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட பெரிய வீடுண்டா, ஃபி ذلك الشارع அந்த வீதியிலே உள்ள, லில் வசீரி அமைச்சருக்கு, அந்த வீதியில் உள்ள அமைச்சருக்கு வீடு, பெரிய வீடு அப்படி சொல்ற. நாம இது அந்த அல்லதியை விட்டுட்டு பார்த்தாலும் வசனம் சரி, ஆனா அந்த அல்லதியை சிவத்தாகவும் கொண்டுடலாம சொல்றாங்க. இப்ப பாருங்க அடுத்தது பாருங்க, அஸ்ஸரீரு ஃபி குர்ஃபத்தி ஹாலித் மக்சூருன். அஸ்ஸரீரு ஃபி குர்ஃபத்தி ஹாலித் மக்சூருன். ஹாலிதுடைய அறையில் உள்ள கட்டில் உடைந்துள்ளது. உடைந்துள்ளது. பாருங்க, இப்ப வசனம் சரி, ஆனா இவர் என்ன போறாங்க, அஸ்ஸரீர் அல்லதி அந்த கட்டில் எப்படிப்பட்டது? இவரது சிவத். ஃபி குர்ஃபத்தி ஹாலித் மக்சூருன். மக்சூருன் இந்த அல்லதிங்கிறது சிவத்தாகவும் என்ன செய்யும்? பெறும். ஒரு வசனத்தை இணைக்கக்கூடியது, ரெண்டு வசனத்தை, இது ஒரு வசனம் இது ஒரு வசனம் இணைக்கக்கூடியது, அது சிவத்தாகவும் நாம என்ன செய்யலாம்? கொண்டுவரலாம். சரி, இப்ப பாருங்க அப்போ நாம இப்ப இதுல பாருங்க, இப்ப நமக்கு ரெண்டு பேருக்கு பார்த்தோம் சிஃபத்துக்கு. இந்த நாத்துன்னு சொல்லுவோம், அது நாத்துக்கு நம்ம சிஃபத்துன்னு சொல்லுவோம். சிஃபத் சிஃபத்துன்னு சொல்லுவோம். மன்ஊத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மௌசூஃப். மௌசூஃப் மௌசூஃப்னு சொல்லுவோம். சரி, சரியா? நாத்துன்னா சிஃபத், மன்ஊத்துன்னா மௌசூஃப். அது பாருங்க, பைத்துன் ஜதீதுன், பைத்துன் பைத்துன் ஜதீதுன். பைத்துன் ஜதீதுன் என்ன அர்த்தம்? என்ன பொருள்? வீடு புதியது. எப்படி வரும்? வீடு புதியதுங்கிறது வராது. புதிய வீடு. புதிய வீடு. பைத்து வீடு புதியதுன்னா அது முப்ததா கபர், வீடு புதியதாகும், முப்ததா கபர். புதிய வீடு எப்படி வரும்? புதிய வீடு, புதிய வீடு தான் வரும். இப்ப நம்மளுக்கு இந்த வீட்டை இந்த நம்ம சொல்ல கொண்டு வர சிபத்தை வர்ணிக்கணும். புதிய வீடு அரபுல அப்படித்தான் நான் பயன்படுத்துறேன். சரி, அடுத்தது பாருங்க,
அல் கலிமாத்துல் ஜதீதத்து. சரி, இதை சொல்லுங்க ஆபு. அல் கலிமாத்து அல் ஜதீதத்து நாம படிச்சதுல இதை சொல்லுங்க ஆபு. இது என்ன வரும்? புதிய வார்த்தை, புதிய புதிய சொற்கள். ஓ சரி, இப்ப நாம இதுக்கு என்ன சொல்றதுக்கு, என்ன பேர் சொல்றதுக்கு? கலிமாத்து ஜதீது. சரி, நீங்க சொன்னீங்க ஜதீதத்து புதிய, புதிய. சரி, புதிய ஜதீது புதிய, கலிமாத்து வார்த்தைகள். ஓ புதிய சொற்கள்னு சொன்னோம். நாம படிச்சது இப்ப படிச்சுக்காம இல்லையா? முப்ததா, ஹபர், சிபத்து, அல் அல் கலிமாத்து அல் ஜதீதத்து. ஓ அது சரி. இப்ப இதுக்கு நம்ம என்ன பேர் சிபத்து சொல்ல? வந்து சிபத்து மவுசு. இது சிபத்து மௌசூப். எப்படி வரும் இது? ஜதீதுங்கிற சிபத், சிபத் சிபத் மவுசூப் வந்து மௌசூப். இப்ப இன்னொரு நீங்க கேள்வி ஒன்று கேட்கலாம். இது பன்மையா வந்து நிக்குது, இது ஏன் இது உரிமையா வந்திக்குது இது கேட்கலாம் நீங்க. யாருக்கு அந்த சந்தேகம் வந்திக்குதா? ரெண்டும் தாமரபூத்த பெண்பால் தானே, இல்லையோ? நாம படிச்சோம் இது பெண்பால் பன்மையாக வந்திருக்குது, இது பெண்பால் உரிமையாக வந்திருக்கு. நாம படிச்சோம் என்ன? பெண்பால் பன்மையாக வந்தாலோ சிபத்து மௌசூபு பன்மையா வந்தா சிபத்துமே என்ன செய்யும்? பன்மையாக வரும். இது படிச்சோமா இல்லையா? அப்படித்தானே படிச்சோம். சிபத்து உரிமையாக வந்த மௌசூப் உரிமையாக வந்தா சிபத்து வரும். மௌசூபு பன்மையாக வந்தா சிபத்தும் பன்மையாக வரும் படிச்சோம் இல்லையா? அப்படித்தானே படிச்சோம். என்னண்டா இது? என்னண்டா அகரிணை சொற்களுக்கு நாம் அப்படி பயன்படுத்துறது. கலிமாத்துங்கிறது இது பன்மை சொல். பாருங்க, கலிமத்துன், கலிமத்துனோட பன்மை தான் கலிமாத். பாருங்க, கலிமத்துன்ங்கிற சொல்லுடைய பெண்பால் பன்மை தான் கலிமாத், தா சொற்கள். இப்ப இங்க பாருங்க, இதை பெண்பால் உரிமையாக கொண்டாந்திக்க. இங்க நாம பெண்பால் பன்மையாக கொண்டு வர தேவையில்லை. இது அகரிணை சொற்கள். சரியா? நாம படிச்ச உதாரணங்கள் எல்லாத்துலயும் பாருங்க, உயர்த்தினை நான் படிச்சு நாம இப்படி ஒன்றும் படிக்கல. நாம இப்படி கொண்டு அல் கலிமாத்து அல் ஜதீதத்து உண்டு கொண்டு வந்தா சரியாது. நம்ம அதை பிள்ளைன்னு சொல்லிடாது. சரியா? இங்க ஞாபகத்துல வச்சிருங்க. இப்ப நம்ம படிச்ச ரூல்ஸுக்கு விதிக்கு மாற்றம் ஆயிருக்குது. இது பெண்பால் பன்மையாக வந்தா இதுவும் பெண்பால் பன்மையா தான் பெறும். ஆனா ஏன் இங்க பெண்பால் உரிமையாக வந்திருக்குது? ஏன் இது பெண்பால் இது என்ன பயன்படுத்த சொல்லி இது அகரிணை சொல்லாக இருக்குது. அதுல பாருங்க, அடுத்தது பாருங்க, அல் மக்தபு, மக்தபத்துன் என்ன? லைப்ரரி. மக்தபத்துனா லைப்ரரி, நூலகம். அல் ஆண்டா தற்பொழுது. அல் மிர்வஹத்துண்டா, அல் மிர்வஹத்து, அல் மிர்வஹத்து ஃபேன். அடுத்து அல் முஸ்தௌஸஃபுண்டா நாம படிச்சோம். முஸ்தௌஸஃப்னா ஒரு சிறிய ஒரு ஹாஸ்பிட்டல். ஓ. அல் மதரசா தானவியண்டா உயர்தர பாடசாலை. அடுத்தது அல் வசீர்னு அமைச்சர். ஷஹீர்ன பிரபல்யமானது. ஹாத்துண்டா கூர்மையானது. அடுத்தது பாருங்க, அத்தருசு அல் ஆஷிரு, அத்தருசு அல் ஆஷிரு, அத்தருசு அல் ஆஷிர். சரி, இதுல சொல்லுங்க. இப்ப நாம ஒவ்வொரு படிச்ச ஒரு விஷயத்தை வச்சு நம்ம படிக்கிற எல்லாத்துலயும் நாம அவதானிக்கணும். இதை சொல்லுங்க அப்ப இது எப்படி வந்தீங்கன்னு சொல்லி. அத்தருசுல் ஆஷிர்னு என்ன இருக்கு? 10வது பாடம். 10வது பாடம். இது என்ன வரும்? இது சிவத்துல் மௌசூப். இது சிவத்து மௌசூப், 10வது பாடம். முதலாவது மாணவன் எப்படி சொல்ற? முதலாவது மாணவன் உங்களுக்கு தெரியும்? வாஹிதுன், தரசுன் வாஹிதுன். அத்தருசுல் தபீபுன் வாஹித். இல்ல, நான் கேட்ட முதலாவது மாணவன். நாம முதலாவது பாடத்துக்கு என்ன படிச்சுக்க. இப்ப முதலாவது மாணவன் எப்படி சொல்ற சொல்லுங்க. நாம முதலாம் நாம முதலாம் பாடம், 2ஆம் பாடம், 3ஆம் பாடம் படிச்சு 10ஆம் பாடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப நான் கேட்க முதலாவது மாணவன் எப்படி சொல்ற? தாலிபுன் அவுலாது. அத்தாலிபு அல் அவுல். சிபத்து மௌசூப் வச்சு சொல்லுங்க. நீங்க படிச்ச சிபத்து மௌசூப் வச்சுங்க. தாலிபுல் அவ்வல், அத்தாலிபுல் அவ்வல்.
அத்தாலிபுல் அவ்வல், முதலாவது மாணவன். الطالب الأول. முதலாவது பாடம் போய் பாருங்க, முதலாவது பாடத்தை போய் பாருங்க. முதலாவது பாடம், முதலாவது பாடம் الدروس الأول. அத்தருசுல் அவ்வல். என்ன அத்தருசுல் அவ்வல்? அத்தருசுல் அவ்வல், முதலாவது பாடம் அத்தருசுல் அவ்வல். இங்க பாருங்க, இந்த பாருங்க ஜுஸ்ஸுல் அவ்வல் பாருங்க. இதுல என்னது? இது பாத்தீங்களா? ஜுஸ்ஸுல் அவ்வல் என்னது? أول ஜுஸ்ஸுல் அவ்வல்னா نعم جزء முதலாவது முதலாவது பகுதி. ஜுஸ்ஸுண்டா என்னது? பகுதி இல்லையா? ஜுஸ்ஸுண்டா முதலாவது பகுதி, முதலாவது பாகம். இந்த பாடம் என்ன? முதலாம் பாகம். இந்த துருசுல் லுகாவோட இந்த கிதாபோட முதலாம் பாகம் பாருங்க, ஜுஸ்உல் அவ்வலு, முதலாவது பகுதி. இப்ப நாம 30 ஜுஸ்ஸிகளா, அப்ப 30 பகுதி இருக்கிறது, 30 பகுதி, 30 பாகம் சொல்லலாம். இதெல்லாம் என்னது? சிபத்து மௌசூப். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சிபத்தை தான் வந்திருக்கு. இதெல்லாம் சிபத்து மௌசூப்பை தான் கொண்டாந்துருக்கு. சரியா? ஓ, எல்லாம் சிபத்து மௌசூப்பை தான் கொண்டாந்துக்குது. இந்த பாடம் இப்ப பாருங்க, 11வது பாடம். இந்த பாடத்தை நீங்க படிச்சதை வச்சு, நீங்க படிச்ச அந்த சட்டங்கள் அதுகளை வச்சு ஒரு சின்ன ஒரு பைத்தி, என்னுடைய வீடு என்று ஒரு சின்ன ஒரு இது ஒன்று சந்திக்காங்க, கட்டுரை மாதிரி ஒன்று சந்திக்காங்க. அழகான லேசான வசனங்கள். இந்த வசனத்தை வச்சு நாம இந்த பாடத்தை படிச்சவங்களும் இன்னும் பண்ணலாம். இந்த படிக்க போற பாடத்தை படிச்சோம்னா அதை நீங்க முழுமையாக அந்த இதை என்ன செய்யலாம், வாசிச்சு உங்களுக்கு வழங்கிக் கொள்ளலாம். சரி, அடுத்து இந்த பாடத்தை படிச்சோம்னா பாருங்க. இதுல பாருங்க, அடுத்தது 10வது பாடம் அத்தருசுல் ஆஷிர்னா 10வது பாடம். சரி, அதுல என்ன முதலாவது? மன் அன்த. மன் அன்த. மன் அன்த ஹாமித் மன் அன்த. இப்ப 2 பேருக்கு ஒரு உரையாடல் நடக்குது. ஹாமிது முஹம்மது, நீ யார்? ஹாமிது கேட்காரு மன் அன்த கேட்காரு, நீ யார்? அவர் என்ன சொல்றாரு? ஆனா தாலிபுன் பில் ஜாமியத். தாலிபுன் பில் ஜாமியத், நான் பல்கலைக்கழக மாணவன், நான் ஒரு பல்கலைக்கழகத்துல படிக்கிற மாணவன் சொல்றாரு. ஹாமித் என்ன சொல்றாரு? மாறி கேட்காரு, அந்த தாலிபுன் ஜதீதுன், அந்த தாலிபுன் ஜதீதுன். அப்ப ஹாமித் கேட்காரு, பாருங்க இப்ப சொல்லுங்க பாப்போம். புதிய மாணவன். நீ ஒரு புதிய மாணவனா? நீ ஒரு புதிய மாணவனா? முகமது என்ன சொல்றாரு? நஅம். முகமது என்ன சொல்றாரு? நஅம். அன தாலிபுல் ஜதீதுன். நான் புதிய மாணவன். என்ன சொல்றாரு? நான் புதிய மாணவன். சரி, அது என்ன? ஹாமித் என்ன கேட்காரு? மின் ஐன அன்த. நீங்க எந்த நாடு, எங்கிருந்து வந்தீங்க? ஒரு நிமிஷத்துல பாடம் முடியுது, அடுத்ததுல இணைஞ்சு கொள்ளுங்க. ஹாமித் சொல்றாரு மஸ்முக. இப்ப கேட்காரு ஆனா மினல் ஹிந்தி. நம்ம ஏற்கனவே படிச்சது தானே, நான் இந்தியாவை சேர்ந்தவன். அப்படி என்ன கேட்காரு? ஓ, அடுத்து ஹாமித் சொல்றாரு மஸ்முக. உன்னுடைய பேர் என்ன? உன்னுடைய பேர் இஸ்மி. என்னுடைய பேர். இதுல அவதானிக்கணும் பாருங்க, இந்த க பாருங்க, இந்த க உன்னுடைய பெயர். இஸ்முன பெயர், கேண்டா உன்னுடைய, கேண்டா உன்னுடைய. சரி, அவர் என்ன சொல்றாரு? முஹம்மது சொல்றாரு இஸ்மி. இஸ்மீண்டா என்னுடைய, இஸ்மீண்டா என்னுடைய. இந்த யா, இந்த காபு உன்னுடைய. இந்த இதுல பாருங்க, நான் ஒரு விஷயத்தை அவதானிக்கணும். கேண்டா பாருங்க, மஸ்மு கேண்டா உன்னுடைய. இந்த உன்னுடைய பேர் என்ன? மாண்டா என்ன? இசுமுன பேர், கேண்டா உன்னுடைய. இப்ப இதுல பாருங்க, இந்த கேங்கிறது உன்னுடையங்கிறத சொல்லும். இதுல இந்த யாங்கிறது என்னுடையங்கிறது சொல்லும். இஸ்மி. எப்படி? இஸ்மி என்னுடைய பேர் முஹம்மத். என்னுடைய பேர் என்ன? முஹம்மத். சரி, அவளைடா.
என்னுடைய பேர் முகமது. சரி, என்னுடைய கிதாபு எப்படி சொல்லலாம்? என்னுடைய இஸ்மீண்டா இஸ்மீண்டா என்னுடைய பெயர். பெயர் கிதாபி. என்னுடைய கிதாப் எப்படி சொல்ற? கிதாபி பாருங்க. கிதாபுன் 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 கிதாபுன். இப்ப என்னுடைய கிதாப் எப்படி சொல்ல? கிதாபி. எப்படி? கிதாபி. கிதாபி ஒரு யாவச்சேத்தம்டா. என்னுடைய கிதாப். கிதாபி என்னுடைய கிதாப். என்னுடைய பேனா எப்படி சொல்ற? கலமி. எப்படி சொல்ற? கலமி. கலமி. கலமி என்னுடைய பேனை. கலமி என்னுடைய பேனை. இப்ப இஸ்மி என்னுடைய பேர். இப்ப உன்னுடைய புத்தகம் எப்படி சொல்ற? உன்னுடைய புத்தகம். புத்தகம் மஸ்முகண்டா உன்னுடைய பேர் என்ன? நாங்க உன்னுடைய புத்தகம். உன்னுடைய புத்தகம் எப்படி சொல்ற? கிதாபுண்டா புத்தகம் இல்லையா? கிதாபுக்க இந்த கே சேர்த்துட்டோம்னா சரி. கடைசியில கிதாபுக்க கிதாபுக்க இந்த உன்னுடைய புத்தகம். மஸ்முக்க பாருங்க. இஸ்முக்க உன்னுடைய பெயர். அதே போல கிதாபுக்க உன்னுடைய புத்தகம். கலமுக்க உன்னுடைய பேனை. மதரசத்துக்க உன்னுடைய பாடசாலை. தஃப்தருக்க உன்னுடைய கொப்பி. வேற நிறைய சொல்லலாம். நம்ம தெரிஞ்ச எல்லா சொற்களையும் பயன்படுத்தி சொல்லலாம். இந்த கேண்டா உன்னுடைய. என்னது? கேண்டா உன்னுடைய. என்னுடைய இந்த யா கடைசிலையா இஸ்மி முஹம்மதுன். இஸ்மி முஹம்மது என்னுடைய பெயர் முஹம்மது ஆகும். அடுத்தது பாருங்க எப்படி வருது. அடுத்தது ஹாமித் சொல்றாரு வமன் ஹாதல் ஃபதல்லதி மஅக. மஅங்கிறத படிச்ச நாம. மஅண்டா சொல்லி தந்த ஞாபகம் இருக்குது. மஅங்கிறது மஅங்கிறத படிச்சோமே நாம. மஅண்டா உடன். மஅண்ட நகரத்து உடன். பாருங்க ஒமன் பத்தாண்ட இளைஞன். பத்தாண்ட இளைஞன். பத்தாண்டா ஒமன் ஹாதல் ஃபத்தா அல்லதி மஅக்க. உன்னோடு ஹாமிது கேட்காரு. உன்னுடன் இருக்கின்ற இளைஞன் யார்? உன்னுடன் இருந்த இளைஞன். உன்னோடு இருக்கின்ற இளைஞன் யார்? ஒமன் ஹாதல் ஃபத்தா அல்லதி மஅக்க. விளையாண்டது இந்த வசனம். இந்த வசனத்துல இருந்து சந்தேகம் இருக்குதா பாருங்க. ஒவ்வொரு சொல்ல நம்ம படிக்கணும் இல்லையா? பாருங்க இந்த வசனம் உங்களுக்கு விளங்கிட்டா? பத்தாண்டா இளைஞன். பத்தாண்டா இளைஞன். ஒமன் ஹாதல் ஃபத்தா அல்லதி மஅக்க. கேண்டா உன்கண்டா. இப்ப பாருங்க இந்த மஅண்டா உடன். மஅண்டா உடன் அதுக்கு கே அது கூட கே சேர்ந்து வந்து இப்ப உன்னுடன் இருக்கின்ற அந்த இளைஞர். ஒமன் ஹாதல் ஃபதல்லதி மஅக்க. உன்னோடு இருக்கின்ற இளைஞன் யார்? சரிதானே? அவர் என்ன சொல்றாரு? விட என்ன சொல்றாரு? ஹுவ ஜமீலி. ஹுவ ஜமீலி. ஜமீலி பாருங்க. ஜமீலி அவர் என்னுடைய வகுப்பு நண்பன். ஜமீலிண்டா வகுப்பு நண்பன். ஜமீலிண்டா என்னுடைய வகுப்பு நண்பன். ஜமீலிண்டா வகுப்பு நண்பன். என்னுடைய வகுப்பு நண்பன். சரியா? அடுத்தது வாசிங்க. அடுத்தது எப்படி வரும் வாசிங்க பாப்போம். அஹுவ ஐலன் மினல் அஹுவ ஐலன் மினல் ஹிந்தி. மின்னுங்கிறது இடைச்சொல். அஹுவ ஐலன் மினல் ஹிந்தி.
மேலும் அவனும் இந்தியாவை சேர்ந்தவனா? அவர் சொல்றாரு அவர் இந்தியா முஹம்மத் அவரது நண்பன் உங்களோட வகுப்பு நண்பனும் இந்தியாவை சேர்ந்தவனா என்று கேட்க பதில் என்ன சொல்றாரு? பதில் என்ன? லா ஹுவ மினல் யாபானி. அவன் இல்லை யாபான். அவன் யாபான்டா ஜப்பான் சேர்ந்தவன். ஜப்பான். இப்ப பாருங்க ஹாமித் கேட்காரு மஸ்முஹு பாருங்க ஒவ்வொரு எழுத்திலையும் பொருள்கள் மாறுது பாருங்க. நாம் ஏற்கனவே பார்த்தோம் கேண்டு பார்த்தோம், கேண்டா உன்னுடைய, யா பார்த்தோம் என்னுடைய, யா பார்த்தோம் என்னது என்னுடைய. இப்ப ஹூ பார்த்தோம் அவனுடைய, ஹூன்னு என்ன அர்த்தம்? மஸ்மு. ஹாமித் கேட்காரு மஸ்முஹு அவனுடைய பேர் என்ன? அவனோட வகுப்பு நண்பன் பேர் என்ன? ஜப்பானை சேர்ந்தவன். அவனோட வகுப்பு நண்பன் பேர் என்ன? மஸ்முஹு. பாருங்க மஸ்முஹு இசுமுண்ட பேரு, மாண்டா என்ன, ஹூ என்ன அவனுடைய, ஹூண்ட என்ன கருத்து? மஸ்முஹு அவனுடைய பேர் என்ன? அவனுடைய பேர் என்ன? இஸ்முஹு. அவனுடைய பேர் ஹம்சா. அவனுடைய பேர் என்ன? ஹம்சா. அவனுடைய பெயர் ஹம்சா. ஒரு எழுத்து தான் பாருங்க, ஒரு எழுத்து. உன்னுடைய, யா அதுக்கு மேல ஈண்டு வந்த என்னது என்னுடைய, ஊண்டு வந்த அவனுடைய. அதே போல அவன் மாறி கேட்கிறார் அவரு ஹாமித் சொல்றாரு என்ன? மா லுகத்துக யா முஹம்மத். முஹம்மதே உன்னுடைய என்னது? முஹம்மதே மொழி என்ன? உன்னுடைய மொழி என்ன மொழி? அப்ப அவர் சொல்றாரு என்ன? முஹம்மது சொல்றாரு இப்ப பாருங்க லுகத்தில் அரபி பாருங்க இப்ப என்னுடைய மொழி இங்க பாருங்க, என்னுடைய மொழி எப்படி சொல்ற? என்னுடைய மொழி லுகத்தி. எப்படி சொல்ல? லுகத்துனுட மொழி லுகத்தி இன்னும் வருது பாருங்க. லுகத்தி என்னுடைய மொழி, உருது மொழி. லுகத்தின்னா என்னுடைய மொழி, லுகத்தின்னா என்னுடைய மொழி. ஹாமித் கேட்காரு அஹிய லுகத்துன் சஹிலத்துன், அஹிய லுகத்துன் சஹிலத்துன். அஹிய லுகத்துன் உருது மொழி லேசான மொழியான்னு கேட்காரு ஹாமித். அது முஹம்மது சொல்றாரு நாம் லுகத்துன் சஹிலத்துன். லுகத்துன் சஹிலத்துன் என்ன என்ன சொல்லுங்க, என்ன சொல்லலாம்? நாம படிச்சது சொல்லுங்க, என்ன யாராப் சொல்லலாமே? லுகத்துன் சஹிலத்துன் படிச்சது சிபத்து மௌசூஃப். லுகத்துன் ஹிய லுகத்துன் சஹிலத்துன் சிபத்து மௌசூஃப். அடுத்தது ஹாமித் கேட்கார் வஹம்சத்து மா லுகத்துஹு. இப்ப பாருங்க ஹம்சா. ஹாமித் கேட்கார் வஹம்சத்து மா லுகத்துஹு. என்ன மா லுகத்துஹுண்டா? அவண்ட மொழி. ஹம்சாட மொழி என்ன? ஹாமித் கேட்காரு ஹம்சாட மொழி என்ன? முஹம்மது சொல்றாரு லுகத்துஹு அல் யாபானியா. ஜப்பான் சேர்ந்தவன் அவன், ஜப்பான் நாட்டை சேர்ந்தவன் தானே. அவன் ஜப்பான் மொழி தான் பேசுவான். அப்ப லுகத்துஹு அல் யாபானியத்து, லுகத்துஹு அவனுடைய மொழி, அல் யாபானியத்து ஜப்பான் நாட்டு மொழி. வஹிய மேலும் அது அந்த லுகத்து அந்த மொழி லுகத்துன் சஅபத்துன். லுகத்துன் சஅபத்துன் என்ன சஅபத்துடா? இதுக்கு அப்ப கஷ்டமான சொல் மொழி. அப்ப ஜப்பான் மொழி கஷ்டமான மொழி. இப்ப ஹாமித் கேட்காரு அடுத்தது ஐன அபூக யா முஹம்மது. எப்படி கேட்காரு? ஐன அபூக யா முஹம்மது சொல்லுங்க. எப்படி பொருள், என்ன பொருள் வரும்? ஹாமித் என்ன கேட்காரு? உன்னுடைய தந்தை எங்கே? ஐன அபூக யா முஹம்மத். முஹம்மதே உன்னுடைய தந்தை எங்கே? இப்ப பாருங்க முஹம்மது சொல்றாரு அபி. என்ன சொல்றாரு? அபி. அபின்னு என்ன இருக்கு?
வாப்பா. தந்தை. அவன்ட வாப்பா. ஏண்ட வாப்பா. என்னுடைய தந்தை. அவனுடைய தந்தை. அபின்னா என்னுடைய தந்தை. அபி. உம்முண்டா தாய். உம்மின்னா என்னுடைய தாய். உம்மி என்னுடைய தாய். உம்மி அபி. பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இதெல்லாம். இப்பதான் நாம படிக்கணும் தெரிஞ்சது. உம்மிண்டா என்னுடைய தந்தை, சாரி என்னுடைய தாய். அபிண்டா என்னுடைய தந்தை. இப்ப என்னுடைய சகோதரன் எப்படி சொல்றேன்? என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரன். அஹி யா அஹி, என்னுடைய சகோதரன். சகோதரி, என்னுடைய சகோதரிக்கு உக்தி. என்னுடைய சகோதரி. சரியா? அப்ப இந்த யாவாரதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னுடைய வரும். அதே போல முகமது சொல்ற அபி ஃபில் குவைத்தி, என்னுடைய அபி எங்க இருக்கிறார்? தபீபுன் ஷஹீருன், அவர் என்ன? என்னுடைய தந்தை ஒரு பிரபல்யமான ஒரு டாக்டர். ஹாமித் கேக்குற ஐன உம்முக்க, உன்னுடைய தந்தை எங்கே? பாருங்க ஆபம். உன்னுடைய கேண்டன, உன்னுடைய தாய் எங்கே? உன்னுடைய தாய் எங்கே? அதுக்கு அடுத்த பதில் என்ன வருது? ஹி ஐலன் ஃபில் குவைத்தி மா அபி. என்ன பதில் எப்படி வருது? ஹிய உன்னுடைய தாய் எங்கே? ஹிய ஐலன் ஃபில் குவைத்தி மா அபி. சொல்லுங்க, எப்படி வரும்? வாப்பாவோட குவைத்ல இருக்கு. என்னுடைய தந்தையுடன் குவைத்திலே, மேலும் அவள் என்னுடைய தந்தையுடன் குவைத்திலே இருக்கிறாள். இந்த தாயும் என்ன செய்யறான்? வாப்பாவும் குவைத்ல நீக்கிறாரு. என்னுடைய தந்தைக்கு கூட தாயும் என்ன செய்யற? குவைத்ல நீக்காங்க. 2 பேரும் குவைத்ல நீக்கிறாங்க. சரி, ஐலன் மேலும் ஐலன் தான் ஃபில் குவைத் மா அபி. هي مدرسة هناك. சொல்லுங்க. இங்கே ஆசிரியராக இருக்கிறார். குவைத்திலே என்னுடைய தாயும் ஒரு ஆசிரியர். தாயும் ஆசிரியராக என்ன செய்யறாங்க? இருக்கிறார். சரி, அப்ப அடுத்த கேள்வி, அதஹப்த இலல் குவைத்தி யா முஹம்மத். அதஹப்த இலல் குவைத்தி யா முஹம்மத். சொல்லுங்க. முஹம்மது குவைத்துக்கு சென்றாயா? அதஹப்த, தஹபன சென்றான். தஹப்த என்றா நீ சென்றாயா? நீ சென்றாய். இங்க முன்னால கேள்வி அடையாளம் வந்துச்சு. அதஹப்த இலல் குவைத்தி முஹம்மது, குவைத்துக்கு நீயும் சென்றாயா? குவைத்துக்கு நீயும் சென்றாயா? அது முகமது என்ன சொல்றார்? நஅம் 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 தஹப்து, நானும் சென்றேன். அதே போல ஹாமித் கேட்கிற மீண்டும் வஸமீலுக ஐன அபூஹு. வஸமீலுக ஐன அபூஹு. சொல்லுங்க, எப்படி வரும்? மேலும் அந்த அந்த கிளாஸ்மேட் த வாப்பா எங்கே? தந்தை எங்கே இருக்கிறார்? தோழனே, அவனுடைய தந்தை எங்கே? வஸமீலுக, ஹாமித் கேட்காரு வஸமீலுக, உன்னுடைய வகுப்பு நண்பன் ஐன அபூஹு, அவனுடைய வகுப்பு நண்பன் அவர் தந்தை எங்கே? என்னுடைய வகுப்பு நண்பன் தந்தை எங்க இருக்காருன்னா கேள்வி. அவரு என்னுடைய வகுப்பு நண்பன் தந்தை எங்க இருக்காரு? இப்ப எந்த பாப்பா குவைத்தில் இருக்காரு, உண்ட கிளாஸ்மேட் தானே, அவருடைய பாப்பா எங்க இருக்கிறார்? அவர் ஜப்பான்ல இருக்கிறாரா இல்ல எங்க இருக்கிறான்னு கேள்வி. முஹம்மது சொல்றாரு என்ன? அபூஹு ஃபில் யாபான். அபூஹு ஃபில் யாபான், அவருடைய தந்தை எங்க? அவருடைய தந்தை ஜப்பான்ல தான் இருக்கிறார். அபூஹு ஹுவ தாஜுருன் கபீருன், அவர் என்ன? அவர் ஒரு பெரிய வியாபாரி, ஒரு பிசினஸ்மேன் அவர். அடுத்தது ஹாமித் கேட்காரு லக அஹுன் யா முஹம்மத். லக அஹுன் யா முஹம்மத். கேள்வி வழங்கிட்டார். லக்க உனக்கு சகோதரர் இருக்கிறாரா? பாருங்க, இப்ப இந்த இருக்கிறாரா? இப்ப இதுல பாருங்க,
இந்த அலிஃப் கேள்வி அடையாளம். ல நம்மளுக்கு தெரியும். இந்த இடை சொல்லுக்கு க என்றா இப்ப உனக்கு உனக்கு இருக்கிறாரா அஹுன் சகோதரன் யா முஹம்மத். முஹம்மதே உனக்கு முகமது சகோதரன் இருக்கிறாரா? இப்ப முஹம்மது சொல்றாரு நஅம் ஆம், லீ எனக்கு இருக்கிறார், எனக்கு இருக்கிறது, எனக்கு அஹுன் வாஹிதுன் ஒரு சகோதரன், ஒரு சகோதரன் எனக்கு இருக்கிறார். இப்ப லீன்னா எனக்கு, லக்கண்டா உனக்கு, லக்கண்டா உனக்கு, லீனா எனக்கு, அஹுன் வாஹிதுன் இஸ்முஹு உசாமா உசாமத்து அவனுடைய பெயர் உசாமத்து. அவருடைய பேர் உசாமா, அவருடைய பேர் உசாமா. அவர் வந்து இன்னும் அவன் மாய் வஹுவ எப்படி சொல்றேன்? இந்த உசாமாங்கிற ஆண்ட பேரா பெண்ட பேரா? பெண்ட பேர், என்பால் பேர் பெண்பால் பேர் உசாமத்து. இல்ல இது ஒரு உசாமாங்கிற பால் ஆண் ஒரு ஆணுக்கு வைக்கிறதா பெண்பால். இது ஆண்ட பேர் தானே உசாமாங்கிறது. சிங்கத்துல வேற சிங்கத்துக்கு என்ன விளங்கல எப்படி? உசாமாண்டா மீனிங் வந்து சிங்கமோ? உசாமாங்கிறது ஒரு பெயர், அது பொருள் என்னன்னு தெரியாது. இந்த உசாமத்துங்கிறது அரபி, இந்த உசாமத் பேர் இல்ல இது ஆணு பெண்பால். நான் கேட்ட கேள்விய இதுல வந்த தர நீங்க பெண்பால் பெயர்னு சொல்றீங்க. ஆனா இது ஆணுடைய பேர், இது உசாமாங்கிறது ஆண்பாலா தான் பயன்படுத்துற. பெண்பால் பேரு மீக்கிய ஹஸ்ரத் உசாமாண்டா. ஓ இங்க பொம்பளை புள்ளியோட பேரு மீக்கிய. அது எப்படி போறான்? இப்படி எழுதினா, இப்படி எழுதுற பேர் இதுக்கு உரிய பேர் ஆண்பாலா. இப்படி எழுதினா உசாமாங்கிறது சரியா? இந்த வந்து எழுதினா மானுக்குரியது உசாமா. ஒருவேளை பெண்களுக்கு வச்சுக்காங்க என்னன்னு தெரியாது. பாருங்க இங்க, பாருங்க இங்க யாருக்கு வச்சுக்க பாருங்க. இந்த பேர் யாருக்கு வச்சிருக்கீங்க? சகோதரிக்கு வச்சுக்க, சகோதரனுக்கு வச்சுக்குதா? அப்ப நாம என்ன இங்க ஆணுக்கு வந்திக்குது, இங்க பெண்பால் வந்திக்குது, நாம யோசிக்கப்படாது. நஅம் பாருங்க, லீ அஹுன் வாஹிதுன் இஸ்முஹு அவருடைய பேர் உசாமத்து உசாமா. சரியா? சரியா வணங்கிட்டா? வஹுவ மஇ ஹினா ஃபில் மதீனத்தி அவர் என்னை கூடங்கேறியார், மதீனாவிலே உள்ளார். ஃபில் மதீனத்தினா மதீனாவிலே, மதீனா முனவ்வரா அஞ்சல இருக்குதா? மதீனா முனவராவிலே அவர் என்னை கூட என்ன செய்யறாரு? மதீனா முனவராவில அப்ப பேர் மதீனா முனவராவில் இருக்கிறார், மதீனாவில இருக்கிறார். அவர் கூட ஒரு சகோதரன் இருக்கிறார். அடுத்த பாருங்க, வலி உக்துன் வாஹிதத்துன் இஸ்முஹா ஜைனபு இஸ்முஹா ஜைனபு. இப்ப சொல்லுங்க பாப்போம். எனக்கு சகோதரி இருக்கிறார். சகோதரி எனக்கு அவருடைய பேர் ஜைனபு. இப்ப இதுல நாம ஒரு விஷயத்தை அவதானிக்கணும். இப்ப இதுல பாருங்க இஸ்முஹூண்டு வருது, இங்க இஸ்முஹூண்டு வருது, ஏன் இஸ்முஹூண்டு வருது. ஆனா இங்க பாருங்க லீ எனக்கு இருக்க உக்துன் வாஹிதத்துன். இந்த உக்துன் வாஹிதத்துன் என்னது? நம்ம படிச்சதை வச்சு சொல்லுங்க. அப்ப சிபத்து மோசுபா இல்லையா? ஒரு சகோதரி, ஒரு சகோதரி. இப்ப இங்க பாருங்க இஸ்முஹாண்டு வருது. எப்படி வருது? இஸ்முஹா இஸ்முஹா. நீங்க அவதானிச்சீங்களா? இஸ்முஹாண்டு வருது. இஸ்முஹா அவளுடைய பெயர், இந்த சகோதரியுடைய பெயர் என்னையா? ஜைனப். என்ன பேர்? ஜைனப். இப்ப பாருங்க ஹுவங்கிறது இதாவதான், நீங்க ஹுவங்கிறது ஹூவாகவும் ஹியங்கிறது எப்படியா மாறும்? ஹியங்கிறது எப்படியா மாறும்? ஹாவா மாறும். சரியா? ஹூ அண்ட் அவன் ஹூ. சரியா? ஹி அண்ட் அவள் ஹா. சரி சரியா?
ஓ ஓ. இப்ப ஹுவண்டா அவன். இப்ப பாருங்க ஹுவங்கிறது அவன். இப்ப அவனுடைய இந்த ஹுவண்டா அவன், அவனுடையங்கிறதுக்கு இந்த ஹுவா மாறும். இந்த அவனுடைய என்று வர போகல. இது இவரை நாம் எப்பயும் தனியத்தான் எழுதுவோம். ஒன்றோட சேர்த்து எழுதுற நேரத்துல நாம் இந்த ஹூண்டு பயன்படுத்துவோம், ஹாண்டு பயன்படுத்துவோம். இவங்களை தனியே நாம பயன்படுத்த மாட்டோம். பாருங்க அவ எல்லாத்துடன் சேர்ந்த மாதிரி இஸ்முஹு அவனுடைய பெயர், மை என்னுடன், லீ எனக்கு, இஸ்முஹா அவளுடைய பெயர். சரியா? அப்ப இந்த ஹுவங்கிறது ஹூ அவனுடைய, ஹியங்கிறது அவள், ஹாண்ட் அவளுடைய. வலி உஹ்துன் வாஹிதத்துன் எனக்கு இருக்கிறது ஒரு சகோதரி, இஸ்முஹா இஸ்முஹா இந்த சகோதரி பெண்பால், சகோதரி பெண்பால். அடுத்து இஸ்முஹூண்டு போட்டா சரியா? இஸ்முஹூண்டு போட்டா புல. ஏன் இந்த சகோதரிங்கிறது பெண்பால் சொல். அப்ப இஸ்முஹா அவளுடைய பெயர் ஜைனபு, ஜைனப். இப்ப மேலும் வஹிய ஜைனப் எங்க? இப்ப வஹிய ஃபில் இராக்கி மஅ ஜௌஜிஹா எங்க இருக்கிறான்? இராக்ல இராக்ல உள்ள ஜௌஜுஹா, ஜௌஜிஹா வஹி மஅ ஜௌஜிஹா. இப்ப இந்த ஜௌஜ்னா கணவன். இப்ப இந்த ஹாவ பாருங்க எப்படி வந்திருக்குது. ஏன் இந்த பெண்பால் இங்க ஜைனப் பெண்பால். வஹிய ஃபில் இராக்கிலே அவள் மஅ ஜௌஜிஹா அவளுடைய கணவனுடன், அவளுடைய கணவனுடன் எங்க இராக்கிலே அவள் உள்ளாள். சரியா? அப்ப ஹிய பெண்பால சொன்னதுக்கு நாம ஹாண்டு சொல்லுவோம், அவளுடைய, அவனுடையக்கு ஹூன்னு சொல்லுவோம், கண்டா உன்னுடைய, அப்ப ஈன்னு சொன்னா என்னுடைய, இப்படி சொல்லுவோம். இப்ப அடுத்தது கேள்வி ஜௌஜுஹா. அடுத்தது பாருங்க ஜௌஜுஹா அவளுடைய கணவன் என்னையாம்? யாராம்? யாரு? இன்ஜினியர், பொறியியல், ஒரு இன்ஜினியர். இப்ப அடுத்தது ஹாமிது கேட்காரு, இந்தக்க செய்யாரத்துன் யா அஹி. இந்தக்கண்டா இடம், இந்தண்டா இடம். இந்தக்க உன்னிடம் உள்ளதா? செய்யாராத்துன் யா அஹி. பாருங்க அஹி எப்படி வந்து அஹி என்னுடைய சகோதரன். உன்னிடத்துல கார் இருக்குதா? கார் உள்ளதா? அவருன்னு சொல்றாரு முஹம்மத், லா என்னிடத்திலே மா இந்தி செய்யாரத்துன், இந்தி செய்யாரத்துன் கார் இல்லை. இந்தி பாருங்க இதுலயும் பாருங்க இந்த க வந்து உன்னிடம், இந்தி இந்த என்னிடம். பாருங்க என்னிடம். இந்தி என்னிடத்திலே உள்ளது தர்ராஜத்துன். என்னையா தர்ராஜண்டா? பைசிக்கல் புஷ்பைக்கல் ஒன்று இருக்குது. ஹம்சத்து இந்தஹு செய்யாரத்துன். அப்ப என்ன சொல்ற? ஹம்சா இந்தஹு செய்யாரத்துன். ஹம்சா கிட்ட கார். ஓ ஹம்சா கிட்ட கார் இருக்குது, என்கிட்ட என்ன இல்ல, கார் இல்ல. இந்தஹு செய்யாரத்து அவனிடத்திலே ஒரு கார் உள்ளது, இடத்திலே ஒரு கார் உள்ளது. அடுத்தது பாருங்க, அடுத்தது பயிற்சி. இந்த பயிற்சியை நாம இந்த பாடத்தை நீங்க முழுமையாக வாசிச்சு இருக்கிற கேள்வியை பதில நீங்க தான் எழுதணும். சரியா? இப்போ மஸ்முக்க மின் ஐன அந்த மா லுகத்துக்க ஐன அபூக்க ஐன அபூக்க ஐன உம்முக்க அலக்க அஹுன். நம்ம படிச்சதை வச்சு நாம என்ன செய்யறோம்? ஐந்தக்க தஃப்தருன் அபூக்க தாஜுருன் மின் ஐன முஹம்மத் மா லுகத்துஹு ஐன அபூஹு ஐன உம்முஹு மா லுகத்துஹு மின் ஐன ஹம்சா ஐன ஜைனபு ஐன ஜௌஜுஹா அஸௌஜுஹா முதர்ரிசுன். நாம இதை வச்சு நீங்க என்ன செய்யணும்? இந்த பயிற்சிக்குரிய கேள்வி உங்களுக்கு தெரியும். இப்ப நாம படிச்சது அவ்வளோத்தையும் இதை கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க, அதை வச்சு பதில் எழுதுங்க. சரி, இப்ப பாருங்க லாஃபில் ஃபராகி ஃபீமா யலி அல்-லமீர். நமக்கு என்ன சொல்லுவோம்? லமீர். நாம படிச்சோம் இல்லையா? லமீர் படிச்சோம் இல்லையா? லமீர் இது பேர் சொற்கள். எத்தனை? 14 இருக்குது. ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, உன்ன, அந்த,
அந்துமா, அந்துமா, அந்தி, அந்துமா, அந்தி, அந்துமா, அந்துமா. இப்ப அந்தங்கிறது பாருங்க, அந்த நீ, அந்தங்கிறது என்னது? நீ. ஒரு ஆணை பார்த்து சொல்ற அந்த, ஒரு ஆணை பார்த்து அந்த, ஒரு பெண்ணை பார்த்து அந்த செல்ல இயலாது. ஆணுக்கு மட்டும்தான் பாவிக்கிற முன்னாடிக்கிற அந்த. இது எப்படி க? எப்படியா வரும் இது? எப்படியா மாறும் இது? க அந்த நீ, கேண்டா உன்னுடைய. சரியா? இப்ப அந்தின்னா என்ன? அந்தின்னா நீ. அந்தின் என்ன? அந்தின்னா என்னது? நீ. ஒரு பெண்ணை பார்த்து அந்த செல்ல. இது எப்படி வரும்? இது எப்படி வரும்? இது அந்த க. இது எப்படி வரும்? அந்தின்னு எப்படி வரும்? எப்படி வரும்? அந்த க, அந்தி கி. அந்திக்கு உதாரணத்துக்கு உன்னுடைய புத்தகம் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லலாம்டா கிதாபு கேட்டு சொல்லல, கிதாபு கீன்னு சொல்லணும். சரியா? கிதாபு கி. அதே போல அந்த, அந்துமா, அந்தும், அந்தும் குமாக்கும். சரியா? பாருங்க, இத பிறகு அந்த பாடம் இடிக்கையும் வந்து இதுல முழுமையாக இல்ல, ஒரு சில உதாரணங்களை மட்டும் தான் போட்டிக்கிறாங்க. இப்ப நான் அதான் உங்களுக்கு எப்படின்னு விரும்பி சொல்லித்தரேன். பாருங்க, இப்ப அவதானிங்க, இதுல இப்ப ஹுவங்கிறது ஹுவங்கிறது எப்படியா மாறும்? ஹூவா மாறும். ஹுவங்கிறது ஹூ பார்த்தோம். அதே போல ஹுவ அடுத்த இரண்டாவது என்ன? ஹுவ அடுத்தது என்ன? இருவருக்கு என்ன? ஹுவண்டா ஒருவன், அவன். இரண்டு பேருக்கு ஹுமா. ஹுமாங்கிறது ஹுமாவாதான் பெறும். சரியா? ஹுமா. அதே போல மூணாவது ஹும், அவர்களும் எப்படி வரும்? ஹும் தான் பெறும். சரியா? சொல்றது விளங்குதா? இந்த மூணையும் பாருங்க. இப்ப கித்தா, இந்த ஒரு சொல்ல வச்சு பார்ப்போம். கித்தா, இங்க பாருங்க, கிதாபுஹு அவனுடைய புத்தகம். அவர்கள் இருவருடைய புத்தகம் எப்படி சொல்ற? அவர்கள் பலருடைய புத்தகம் எப்படி சொல்ற? கிதாபுஹும். அவர்களுடைய புத்தகம் எப்படி சொல்ல? கிதாபுஹும், அவர்களுடைய புத்தகம். இதுல இந்த ரெண்டு முறையும் மாதிரி ஒரே லம்மியில சேர்த்தோம்னா சரி, ஹுமாஹும், அது சரி. இந்த ஹுவங்கிறது மட்டும்தான் ஹுவா மாறும். அடுத்தது இப்ப ஹுவ, ஹுமாஹும். அடுத்தது ஹிய. அடுத்து எப்படி வரும்? ஹிய எப்படியா வரும்? ஹிய எப்படியா மாறும்? ஹிய அவள். அவளுங்க இப்ப நம்ம எப்படி பார்த்தோம்னா ஹா எப்படியா மாறும்? ஹியங்கிறது ஹாவா மாறும். இப்ப பாருங்க, அடுத்தது ஹுமா. ஹுமா, அதுவும் ஹுமா தான். ஹுமா அதுலயும் சரி. ஹிய ஹுமா ஹுன்ன. அடுத்தது என்ன? ஹுன்ன, அவர்கள் பல பெண்கள். ஹுன் எப்படியா வரும்? அதுவும் ஹுன்னையா தான் வரும். சரியா? அதுவும் ஹுன்னையா தான் வரும். எப்படி உதாரணம் பாருங்க. இப்ப கிதாபுஹா, கிதாபுஹான் என்ன கருத்து? அவளுடைய. கிதாபுஹாண்டா அவளுடைய புத்தகம். கிதாபுஹாண்டா அவளுடைய புத்தகம். கிதாபுஹாண்டா அவளுடைய புத்தகம். அதே போல பாருங்க, சரி, அவர்கள் இரு பெண்களுடைய புத்தகம், அது ஹுமா, ரெண்டு மூணு தான். கிதாபு ஹுமா, அது சரி. கிதாபு ஹுமா.
அது சரி. அடுத்தது பாருங்க, அவர்கள் பல பெண்களுடைய புத்தகம் எப்படி வரும்? கிதாபு ஹுன்ன எப்படி வரும்? கிதாபு ஹுன்ன. هن كتابهن கிதாபு கிதாப் நான் இங்க எழுதுறேன் அத. கிதாபு ஹுன்ன. கிதாபு கிதாபு ஹுன்ன. சரி, கிதாபு ஹுன்ன. இப்ப அந்த ஆறும் சரி. ஹுவ இல்ல எது எது மாறும்? ஹுவங்கிறது ஹுவா மாறும், ஹியங்கிறது ஹாவா மாறும். அங்க ஹுமா ஹும் அது அதே மாதிரி தான் சேர்ந்து வரும். ஹியங்கிறது ஹா மாறும், ஹுமாங்கிறது ஓகே, ஹுன்ன அதே போல ஹுன்னையும் அதே மாதிரி தான் பெறும். கிதாபு ஹுன்ன, ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன. சரி, இந்த ஆறு வழங்கிட்டா? இந்த முதலிக்கிற ஆறும் இந்த ஆறும் வழங்கிட்டா? சந்தேகமிக்கிறா இல்ல? பாருங்க இந்த ஆறை. இந்த ஆறுல வந்து சந்தேகங்கள் இருக்குதா? இது விளங்காதீங்க. அந்த ஆறுலையும் ஹுன்னையா ஹுன்ன வழங்கலையா? இல்ல சரி சரியா வழங்கிட்டு சரி விளங்கிட்டு எழுத்து கொஞ்சம் வழங்க இல்லையாக்கி வேணா பொறுங்க. விளங்கலன்னா விளங்கலன்னு சொல்லுங்க. இல்ல, நம்ம இல்ல. என்னடா நம்ம நம்ம விளங்காம விளங்காம எதையும் மிஸ் பண்ணிட்டு போக தேவை. அல்ல அந்த லமீருக்கும் ஹுவ ஹிய ஹுமா ஹுமா ஹும் ஹுன்ன அதனா லமீருக்கு அந்த லமீர்கள்னா நீங்க சொன்ன ஹுவ ஹிய இப்ப லமீர் அன்பாலுக்கு இப்ப லமீருங்கிறது அப்ப லமீருண்டா ஹுவ அவர். பிரதிபெயர்ச்சொற்கள். ஓ ஓ இப்ப ஹிய ஹுவ பெண் பாலுக்கு ஹிய பெண் அவள், ஓ ஹுமா அவர்கள், ஓ ஹுமா அவர்கள் பெண்கள், ஓ ஹுமாண்டா ஹுன்ன ஹுன்ன என்ன ஹுன்ன ஹுன்ன ஹுன்ன. ஹுன்ன. இப்ப ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. நான் இந்த ஓரத்துல அதை எழுதுறேன் பாருங்க. இப்ப ஹுவ என்ன பதம் எழுதுறேன் பாருங்க. ஹுவ முதலாவது ஹுவ, இரண்டாவது ஹுமா, மூணாவது ஹும், ஹும் ஹும் நாலாவது அடுத்த ஹிய ஹிய மூணு படர்க்கை ஆண்பாடு. அடுத்தது பாருங்க ஹிய ஹிய பெண்பாடு. ஹிய ஹுமா ஹும்ம ஹும்ம ஹிய ஹுமா ஹுன்ன. ஹுன்ன. சரி, இப்ப இது மூணும் படர்க்கை ஆண்பார், இது மூணும் படர்க்கை பெண்பார். சரி, இங்க பாருங்க அந்த இங்க எழுதுறேன் பாருங்க. அந்த 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 அந்துமா அன் அந்தும் அந்தும் அந்துமா அந்தும் அந்துமா அந்தும் ம், அந்தும். அந்தும் அந்தும். சரி, இப்ப இது என்ன? மூணும் முன்னிலையில் இருக்கிறது ஆண்பால், முன்னிலை ஆண்பால் ஆண்பால். அது அப்புறம் பெண்பாலுக்கு எப்படி சொல்லுவோம்? பெண்பாலுக்கு என்ன சொல்லுவோம்? அந்தி அந்தி அந்தும்ம அந்தும அந்தி அந்துமா அந்துன்ன அந்துமா அந்துன்ன அந்துமா அந்துன்ன அந்துன்ன அன். சரியா? அந்துன்ன. ஓ சரி. அந்தி முத்தக்கல்லிமோ. அந்தி அந்து. அடுத்தது பாருங்க முத்தக்கல்லி. முத்தக்கல்லி முத்தக்கல்லி நடுவுல எழுதுறேன் பாருங்க. ஆன நடுவு ஆன நாங்கள். இந்த அனங்கிறது எப்படி வரும்? நம்ம சேர்க்கோக்கள் எப்படி வரும்? இப்ப என்னுடைய அனண்டா நான், என்னுடைய எப்படி வரும்? யா வரும். சரி, சரியா? சரியா? இப்ப இப்ப நாம சொன்னோமே இந்த அனண்டா நான் தானே. அனண்டா நான். இப்ப என்னுடையங்கிறதும் இப்ப என்னுடைய என்றாலும் நான் தானே. அதை நாம சேர்க்க போக்கள் எப்படி வரும்? இப்ப யா வரும். எப்படி சொல்ற பாருங்க. இஸ்மி எப்படி சொல்ற? இஸ்மி இஸ்மி என்னுடைய. அபி என்னுடைய தந்தை. உம்மி என்னுடைய தாய். சரியா? இப்ப இந்த நவுன் எப்படியா மாறும்? நாவா மாறும். எப்படி வரும்? நாவா மாறும். எப்படி உதாரணத்துக்கு எப்படி சொல்றேன்?
எப்படி சொல்லும்? கிதாபு புத்தகம், கிதாபுனா எப்படி சொல்ற? எங்களுடைய புத்தகம். கிதா கிதாபுன்னுண்டிருக்கும், நம்ம நான் வச்சேட்டோம்னா சரி, கிதாபுனா இந்த எங்களுடைய புத்தகம். கிதாபுனான்னு கருத்து எங்களுடைய புத்தகம், கிதாபுனா. தெரியாது வணங்கிட்டா சென்ற வளையப்பா. அனங்கிறது இஸ்மி என்னுடைய பேர், இது சொல்லும் யாவாய்க்கும். நஹனுங்கிறது நாங்கள், நஹனு என்னது? நாங்கள், அது நா, கிதாபுனா எங்களுடைய புத்தகம். இப்ப உன்னுடைய புத்தகம் இது எப்படியா மாறும்? எப்படி சொல்ல? வேற என்னத்தை போடுவோம் நாம இடத்த? அந்தங்கிறதுக்கு என்ன போடுவோம்? அந்தங்கிறதுக்கு என்னத்தை போடுவோம்? எதை போடுவோம்? கா போடும். அந்த சரி. அன்துமாக்கு குமா போடும். என்னதுக்கு? குமா போடும். அன்துமுக்கு கும் போடுவோம். சரியா? சரியா? இப்ப நாம இதை என்ன செய்வோம்டா, வேறொரு அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் இது முழுமையா என்ன செய்வோம், நான் உங்களுக்கு இந்த லமீரையும் எழுதி இது எப்படி எப்படி வருதுங்கிறது நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், அது நான் செட் பண்ணிக்கிறேன் செய்யறேன், படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதே போல அந்திங்கிறதும் இன்ஷா அல்லாஹ், அந்திங்கிறதும் கீயா. அதே போல இங்கால கீ அன்துமாங்கிறது கீ குமா, குமா மாறும். குமா. அன்துன்னுங்கிறது கீ குமா குன்னையா மாறும். குன்ன. இங்க பாருங்க ஆப்பம். ஹூ ஹூ இது ஹூவா மாறும். ஹூ ஹுமா ஹும். இவரது ஹா ஹா ஹுமா ஹுன்ன, கே குமா கும், கீ குமா குன்ன, இஞ்சல யா, அடுத்து நா. இதுதான் இந்த லமீர்களை நாம இன்னொரு சொல்லோட இணைக்கிற சந்தர்ப்பத்துல இந்த லமீர்களை இப்படிதான் பயன்படுத்துவோம். சரியா? சரியா? இப்ப பாருங்க, இந்த பயிற்சியை பாருங்க, இதை வச்சுட்டு அப்படி இந்த பயிற்சியை பாருங்க. எதுவும் இதுல சந்தேகம், இப்ப உங்களுக்கு இதுல எழுத்து கொஞ்சம் வழங்காத மாதிரி நினைக்கிறேன். அடுத்த பாடத்துக்கு நாம அந்த லமீரையும் எழுதி அதுல எப்படி வரும்ங்கிறதையும் பார்ப்போம். அது தனியா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த லுகா பாடத்துக்கு. இப்ப இதுல நம்ம இன்ஷா அல்லாஹ் அப்ப ஹூ ஹுமா ஹும், ஹா ஹுமா ஹுன்ன, கே குமா கும், கீ குமா குன்ன, அடுத்தது அங்கல யா அங்கல நா. இதை ஞாபகம் வச்சுட்டோம்னா சரி. இப்ப என்னுடைய உம்மி அபிங்கிற மாதிரி என்னுடைய எங்களுடைய கிதாபுனா, அதே போல மதரசத்துனா, தஃப்தருனா, பைத்துனா எங்களுடைய பாடசாலை, எங்களுடைய வீடு, எங்களுடைய, அதுக்கு எப்படி சொல்ற? இப்ப எங்களுடைய பாடசாலை என்று சொல்றதுக்கு இந்த நகனு சொல்ல மாட்டேன். என்னுடைய இந்த நகனுக்கு பதிலாக அங்க நா போடும். மதரசத்துனா. இப்ப கிதாபுனா, கிதாபுனா புத்தகம், எங்களுடைய புத்தகத்துக்கு கிதாபுனா, என்னுடைய புத்தகத்துக்கு கிதாபி, உன்னுடைய புத்தகத்துக்கு கிதாபுக்க, உன்னுடைய இருவருடைய புத்தகத்துக்கு கிதாபுக்குமா, உங்களுடைய புத்தகத்துக்கு கிதாபுக்கும் இப்படி பயன்படுத்துவோம். சரியா? சரி. அடுத்தது பாருங்க, இதுல இந்த ஹூவையும் இந்த ஹீயையும் இது பயன்படுத்தி வரதை மட்டும் நாம பயன்படுத்த சொல்லிக்காங்க. பாருங்க,